பண்ணை உரிமையாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உண்மையிலேயே மன்னார் நகரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக மீனவர்கள் வாழ்கின்ற பிரதேசம். இங்கே சனி ஞாயிற்றுக்கிழமையில எங்களோட மீனவர்கள் மாட்டிறைச்சியை தான் பிரதான உணவாக கறி உணவாக உண்ணுவார்கள். அப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் இங்கே எல்லாம் உங்களுக்கு தெரியும், கூடுதலாக வறுமை கோட்டுக்குள்ள கூலி தொழிலாளிகளாக இருக்கின்ற மீனவர்களாம் கூடுதலாக எங்களுடைய இந்த பிரதேசங்களில் வாழ்கின்றார்கள். இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் மாட்டிறைச்சியை அவர்களுக்கு நியாயமான விலையில் கொடுக்கணும் என்ற காரணத்திற்காக 2025ஆம் ஆண்டு 69 லட்சத்துக்கு இருந்த டெண்டரை 69 லட்சம் கொடுத்த டெண்டரை நான் சரி பாதியாக குறைச்சி 31 லட்சம் ரூபாய்க்கு நான் போட்டேன். 31 லட்சத்துக்கு போட்டது 37 லட்சத்துக்கு எடுத்தது. அப்ப அது குறைச்சதுக்கு காரணம் கிட்டத்தட்ட 32 லட்சம் குறைவாக தான் இந்த முறை டெண்டர் கொடுப்பட்டது. அது கொடுத்த காரணமே இறைச்சி ஒரு நியாயமான விலையில எங்கட நகர பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு நியாயமான விலையில இருந்து இறைச்சி போய் சேரணும்னு சொல்லி. ஆனா அது துரதிருஷ்டவசமாக இந்த திட்வா புயல் வந்ததால நாங்க கவுன்சில்ல தீர்மானிச்ச விலை 1800 ரூபாய் எலும்புடன் இறைச்சி, தனி இறைச்சி 2000 தான் தீர்மானிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த 31 லட்சம் ரூபாய் நாங்கள் அவைகளுக்கு விலக்களிப்பு செய்திருக்கிறோம். எனவே அந்த விலக்களிப்பு மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுக்காக வேண்டி அந்த விலையில கொடுக்கணும் தான் கவுன்சில் தீர்மானிச்சது. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இந்த திட்வா புயல் வந்ததால மாடுகள் பெரும்பான்மையான மாடுகள் அழிவடைந்ததுனால அப்ப நாங்க பண்ணையாளரோட கழிச்சு இறைச்சி கடை உரிமையாளரோட கழிச்சு எங்களுக்கு 2200 ரூபாய் படி விலையை கூட்டி தர சொல்லியும் 2000 ரூபாய் படி எலும்புடன் இறைச்சி என்ற அடிப்படையில தர சொல்லியும் கேட்டதுக்கு நாங்க மாவட்ட செயலாளர் அவர்களோட கலந்து ஆலோசிச்சு அந்த ஒரு விலைக்கு நாங்க வந்தாங்க. அப்ப வந்த பொழுது அவர்களோட முறைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, பண்ணையாளர்கள் எங்களுக்கு இறைச்சியை கூடுதலான விலைக்கு எங்களுக்கு விற்கிறாங்க, அதனால எங்களுக்கு அந்த விலைக்கு கொடுக்கிறான்னு சொல்லி நேற்றும் அவர்கள் பல முரண்பாடுகளை இந்த இடத்துல ஏற்படுத்தினார்கள். இருந்த போதும் மாவட்ட செயலாளரும் எங்களோட கால்நடை பணிப்பாளர் அவர்களும் அவர்களோட கலந்து உரையாடியதுக்கு இணங்க ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தார்கள். 1700 ரூபாய்க்கு எங்களுக்கு பண்ணையாளர்கள் இறைச்சி தருவார்களா இருந்தால் நாங்கள் அந்த விலைக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி. இதுல உண்மையிலேயே நீங்களும் இதுல பாதிப்படைய கூடாதுன்ற வகையில தான் உங்களோட கலந்து ஆலோசித்து தான் ஒரு தீர்மானத்துக்கு வரணும்ன்றதான் எங்களோட மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களின் தீர்மானம். அப்ப இதுல உங்களோட கருத்துக்களை நீங்க முன்வைக்கணும். இதுல உங்களோட பிரச்சனைகளை நீங்க பாக்குறதோட மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய பிரதேசங்கள்ல எங்களோட மன்னார் நகரமா இருக்கட்டும் அல்லது ஏனைய பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களும் இந்த மாட்டிறைச்சியை உண்ணக்கூடிய வகையில எங்கட தீர்மானங்கள் எங்கட முடிவுகள் இருக்கணும்ன்றதுதான் இந்த நகரசபை தலைவர் என்ற ரீதியில் எனது வேண்டுகோளாக இருக்கின்றது. எனவே இதிலையும் இந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களோட விடயங்களை முன்வைக்குமாறு தயவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.